உங்களுடைய கரண்ட் ஃபீலிங் அண்ட் உங்கள் நபர்களுடைய எனர்ஜி இப்போதைக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கொள்ளுவோம். ஓகே, ஸோ முதல்ல உங்களுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் என்னவா இருக்குது காதலை பொறுத்து அப்படின்னு பார்த்தா, ஏமாற்றிட்டாங்க, ஏமாற்றம் தந்துட்டாங்க அப்படின்ற ஒரு மனவழி வந்து இன்னுமே உங்களுக்குள்ளே இருக்கிறத நான் பார்க்குறேன். ஸோ இந்த மனவழியே உங்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக மாட்டேனுது. அதாவது வாழ்க்கையை நகர்த்தி அடுத்த கட்டத்துக்கு அவ்வளோ ஈஸியாக என்னால் நகர்த்த முடியலை. நிறைய ஏமாற்றத்தை நான் வந்து பார்த்துட்டேன். அதாவது நான் நிறைய நம்பியிருந்தேன், இந்த இடத்துல நிறைய ஏமாற்றதான் என்னுடைய நபர் வந்து எனக்கு தந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மனவழியும் ஒரு ஏக்கமும் வருத்தமும் இருக்குது. ஸோ இதனால கூட உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் எந்த ஒரு க்ரோத்துமே இல்லை. நான் முன்னோக்கி போகணுன்னு நினைக்கிறேன், பட் என்னுடைய பர்சனல் லைஃப்பில் க்ரோத் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்னால நான் சில விஷயங்களை வந்து கற்றுக்கொண்டேன், சில விஷயத்துக்குள்ளே நான் மாட்டிக்கொண்டேன் அப்படின்ற மாதிரி இருக்குது அவர்களுடைய உணர்வுகள். ஏதோ ஒரு இடத்துல நான் மாட்டிட்டு நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு எப்படி இந்த நபர்கள் வந்து ஏமாத்திட்டாங்க, என்னால் முன்னோக்கி போக முடியலை, எனக்கு வாழ்க்கையே இல்லை அப்படின்னு ஒரு வெறுப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கோ, அதே மாதிரி அந்த நபர்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அவர்களுடைய லைஃப் வந்து ஒரு முன்னேற்றமே இல்லை, ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி போயிட்டு நிற்குது. நான் முன்னேற்றம் வேணும்னு நினைக்கிறேன், ஒரு நியூ பிகினிங் வேணும்னு நினைக்கிறேன், பட் அதுக்கான ஸ்டெப் எடுக்கிறதுக்கான மனதைரியம் வந்து என்கிட்ட கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ உங்களுடைய பார்ட்னர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கணும், ஒரு நியூ பிகினிங் பண்ணணும், இதுக்கு ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்ற எண்ணங்களும் மனதில் ஆழத்தில் தான் இருக்கே தவிர்த்து எந்த ஒரு எண்ணமும் மன வெளியில் கிடையாது. இந்த நபர்கள் ஓப்பனாக இதுக்கான ஸ்டெப் எடுக்கிறாங்களா, ஓப்பனாக இந்த ஸ்டெப்பை எடுத்து வச்சு முன்னோக்கி போகணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்னா அதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. உடனடியான ஸ்டெப் வந்து அவர்களால் எடுக்க முடியல. ஆனால் மனதுக்குள்ளே வந்து ஒரு நியூ பிகினிங் வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே உங்களுடைய பார்ட்னர் வந்து ரொம்ப மெதுவாக யோசித்து நிதானமாக பொறுமையாக தான் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அப்படின்றதுனால தான் இப்போதைக்கு அவர்களால் அந்த ஓப்பன் ஆக்ஷன் கொடுத்து வர முடியலை அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே சைடு உங்களோட பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய கேள்விகள் இருக்குது, கேள்விகளுக்கு வந்து ஒரு பதில் இல்லை அப்படின்ற மாதிரியும் இருக்குது. அதாவது இந்த நபர்களுக்காக நான் நிறைய போராடிட்டேன், என்னுடைய சைடில் இருந்து இனி விட்டு கொடுக்கறதுக்கு எதுவுமே கிடையாது, நான் அந்தளவுக்கு ஒரு போராட்டத்துக்குள்ளே இருக்கிறேன், போராடிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு மனநிலைமையில தான் நீங்கள் இருக்கீங்க. ஏன்னா நிறைய விஷயத்துலேருந்து உங்கள் பார்ட்னரை காப்பாற்ற வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் இருக்கலாம். அந்நியர்கள்ட்ட இருந்து, தேர்ட் பார்ட்டிகிட்ட இருந்து, அல்லது உங்கள் குடும்ப நபர்கள்கிட்டே இருந்து அவர்களுடைய பேரை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் கொஞ்சம் போராடிட்டு இருக்க மாதிரியும் இருக்குது. அதே மாதிரி ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து அந்த நபர்களுடைய வருகைக்காக நான் பார்த்துட்ருக்கேன், அவர்கள் வந்தால் தான் என்னுடைய லைஃப் வந்து ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய வருகைக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு உங்களோட எனர்ஜி. ஸோ அவர்களுடைய எனர்ஜி எப்படி இருக்கு அப்படின்னா, ஓகே, தேர்ட் பார்ட்டி இஷ்யூ இருக்கலாம், அல்லது தேர்ட் பார்ட்டி பிளாக் மேஜிக்கல் இஷ்யூ எல்லாம் இருக்கலாம். ஸோ அதுவே காக்க வைக்குது, இன்னுமே ஸ்லோவாக்குது. சடனாக ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா கூட அவர்களால் முடிய மாட்டேங்குது. ஏன்னா அவர்களுடைய மனதும் உடம்பும் ரொம்ப வீக்காக இருக்குது, ரொம்ப லோ எனர்ஜியில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அவர்களால் மேபி இந்த டார்க் எனர்ஜி பயன்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கும்போது கூட அவர்கள் தன்னிலை மறந்து ஒரு ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி இருக்கலாம், வீக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்றதுனாலே அவர்களால் தைரியமாக எந்த ஒரு ஸ்டெப்பையும் எடுக்க முடியலை. அப்படின்றதுனாலே காலங்கள் வந்து நீண்டு கொண்டே போகுது. அப்போ எதிர்பார்ப்பு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கீங்க, நம்ம சொன்னோம்ல எதிர்பார்ப்பு இருக்குது, பட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு தைரியம் இல்லை அப்படி சொல்லி அந்த தைரியம் இல்லாமல் ஆக்கிறதுக்கான முழு காரணம் இங்கால பயன்படுத்தி வச்சுருக்கக்கூடிய அந்த ஸ்பெல் ஒர்க், பிளாக் மேஜிக் இதெல்லாமே இருக்கலாம். அப்போது இந்த நபர்களுக்கு இன்னொரு நபரும் உரிமை கொண்டாடுறாங்க. ஓகே, நீங்கள் எப்படி இந்த நபர் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி பிடிவாதமாக இருக்கிறீர்களோ, அந்த நபர்களே நினச்சிட்ருக்கீங்களோ, அதே மாதிரி அவர்களுடைய சைட்லையுமே தேர்ட் பார்ட்டியோட இஷ்யூ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அவர்களுமே என்னுடைய நபர் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி இறுக்கமாக நிற்கிற மாதிரி இருக்குது. அதனாலே இந்த நபர்கள் வந்து கைகள் கால்கள் கட்டி போட்டிருக்க மாதிரி இந்த மூமெண்ட்டில், இந்த செகண்டில் என்னால் எந்த ஸ்டெப்புமே எடுக்க முடியலை அப்படின்ற ஒரு பாரதூரமான ஒரு இடத்துல தான் அவர்களுமே நிற்கிறாங்க. அப்போ மனதுக்குள்ள
உங்களுக்குள்ளே இதுக்கான ஒர்க் அவுட் பண்ணணும், இதுக்கான ஸ்டெப் எடுக்கணும், ஏதாவது ஒரு பேசி ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்ற ஆசை எண்ணங்கள் இருந்தாலும் வெளிக்காட்ட முடியலை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ஸில் தான் இந்த செகண்ட் நின்றுட்டு இருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய உணர்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ட்ரை பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் ட்ரை பண்ணி ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றதுல எனக்குமே டவுட்ஸாக இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணங்களுக்கு தள்ளப்பட்டுட்டீங்க. ஏன்னா நீங்களுமே நிறைய போராடி பார்த்தாச்சு, நிறைய வாக்குவாதம் பண்ணி பார்த்தாச்சு, நிறைய தடவை உங்கள் நபர்கள்கிட்ட போய் நின்னாச்சு. நீங்கள் சமாதான எண்ணத்தோடு தான் போகிறீங்க. ஆனால் நீங்கள் எடுத்து வைக்கிற ஸ்டெப் என்னமோ உங்களை தவறுதலான ஒரு நபராக ப்ரொஜெக்ட் பண்ணப்படுது அல்லது ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டிடுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சமாதானத்துக்கு போகும்போதே அந்த இடத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் எரிமழை குழம்பு மாதிரி வெடித்து செதறது. ஒரு கோபத்தில் உங்களை சார்ந்து நிற்கிற நபர்கள் உங்கள் மேலே ஒரு கோபப்படுற அளவுக்கு அதை மாற்றி விட்டுருது அப்படின்றாங்க. அப்போது இப்போதைக்கு நீங்கள் சரியான ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு போனாலும் உங்கள் பின்னுக்கு ஏதோ ஒரு ட்ரிகர் பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜி இருக்குது அப்படின்றது இங்கே காட்டுறாங்க யூனிவர்ஸ். ஓகே, ஸோ அதனால் இப்போதைக்கு உங்களோட சைட் நியாயமே இருந்தாலுமே கூட கொஞ்சம் ஸ்லோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ எத்தனை விஷயங்களை தான் யோசித்தாலும் எனக்கான நியூ பிகினிங் வேணும், நான் இந்த நபரோட மீண்டும் இணையணும் அப்படின்ற ஒரு ஆசை தான் உங்களுக்குள்ளே இருக்குது. ஏன்னா நீங்கள் அந்த நபர்களோடு இருக்கும்போது ஒரு ஃபுல்ஃபில் ஆகினுச்சு அப்படின்றதுனாலேயே இப்போ அந்த நபர்கள் ஏமாற்றிட்டு போயிருக்காங்க அப்படின்னாலுமே கூட அவர்களுடைய தவற்றையெல்லாம் உணர்ந்து இந்த நபர்கள் என்கிட்ட வந்து சேரணும், இந்த நபர்கள் பண்ண தப்பெல்லாமே சரிப்படுத்தி கொண்டு என்கிட்ட வந்து சேரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ அந்த நபர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த 2 நபர்கள்னு நான் சொன்னேன்ல, அதாவது நீங்கள் தேர்ட் பார்ட்டி அப்படி பார்க்கும்போது இப்போ நீங்கள் வேணுமா தேர்ட் பார்ட்டி வேணுமா அப்படின்ற ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு இடத்துல இந்த நபர்கள் இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக முடிவெடுத்து தான் ஆகணும். முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்படுறாங்க. பட் என்ன மாதிரியான ஸ்டெப் எடுப்போம் அப்படின்றது தெரியாததுனால இந்த நபர்கள் மொழி பிதுங்கி யோசிச்சு கொண்டிருக்காங்க. ஆனால் ஏதாவது ஒரு ஸ்டெப் வந்து வேகமாக எடுத்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி டிவைன் புஷ் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போது ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு நகர்ந்து இந்த நபர்கள் இன்னொரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகணும் அப்படின்ற மாதிரி டிவைனோட கட்டளை வந்து அவர்களுக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்படி பார்க்க இந்த நபர்கள் ஒரு விஷயத்தை விட்டுறணும். ஒன்று தேர்ட் பார்ட்டியை விட்டுட்டு வெளியில் வருவாங்க, அல்லது இந்த இடத்துல உங்களை லீவ் பண்ணிவிட்டு அவர்கள் கூட போகலாம். ஏன்னா இங்கே என்ன சொல்லுது, அங்கே 5 of Pentacles அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்த விட வேண்டிய ஒரு இடத்துல தான் இந்த நபர்கள் நிற்கிறாங்க. இந்த நபர்கள் நிற்கக்கூடிய பாயிண்ட் வந்து ஏதாவது 2ல் 1 தான் நீ செலக்ட் பண்ணணும், 2ல் ஒரு விஷயத்த விட்டுட்டு தான் வரணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது அவர்களுடைய எனர்ஜி படி பார்த்தோம் அப்படின்னா சில விஷயங்களை இழக்கிறதுக்கான நிர்பந்தத்தில் அந்த நபர்கள் நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இங்கே உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எனர்ஜி என்ன அப்படின்னா, மாற்றம் என்ன வரும் அப்படின்னா, இந்த வழிகள் இந்த நபர்களுக்காக நீங்கள் இப்போ மூவ் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, இதில் பாசிட்டிவ் இருக்குமா, பின்னாடி நெகட்டிவ் இருக்குமா, இதில் உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு தெளிவான மனப்பான்மைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஒரு தெளிவு கிடைச்சிடும். இந்த நபர்களோடு இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேனா, இதுக்கப்புறமும் இந்த நபர்களுக்காக காத்து கொண்டிருப்பது சரியா அப்படின்றதுல ஒரு தெளிவு வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நெடுங்காலம் ஒரு 6 மாதத்துக்கு மேலே இந்த நபர்களுக்காக இப்போ நீங்கள் காத்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த நபர்களுக்காக காத்து கொண்டிருக்க சரியா பிழையா அப்படின்ற ஒரு தெளிவை வந்து டிவைன் சொல்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஆனா இங்க ஒரு சில நபர்கள் ஒரு சில மாயைக்குள்ள நீங்க மாட்டிட்டு இருக்கலாம், அல்லது இல்லாத ஒரு விஷயத்த இருக்கு அப்படின்னு நம்பிட்டு இருக்கலாம். உங்க மனசும் ஏதோ ஒரு இடத்துல உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கு இதெல்லாமே இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் கிடையாது, ஏதோ ஒரு தவறுதலான ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்ற மாதிரி. ஆனா இங்க உங்களுடைய எனர்ஜி பார்த்தோம் அப்படின்னா அந்த வழிகள் வந்து மூடப்பட்டுட்டு வருது, அதாவது தெளிவில்லாம மூடப்பட்டுட்டு வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் தெளிவாகவே இருந்தீங்க அப்படின்னா கூட நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் இப்போதைக்கு எப்படி இருக்கும்ன்ற ஒரு தெளிவற்ற நிலைமையில் இருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் யோசனைகள் உங்களுக்கு ரொம்ப வேணும். அதே மாதிரி இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கிற போது அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப கஷ்டம் கொடுக்குது, வலி கொடுக்குது, வேதனை கொடுக்குது, இருந்தாலுமே இந்த நபர்களுக்காக தான் நீங்கள் காத்து கொண்டிருக்கீங்க. அப்படிங்கும்போது அதில் ஒர்த் இருக்கா இல்லையா, இந்த இடத்துல நீங்கள் நிற்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மனத்தெளிவையும் ஒரு
தீர்க்கமான ஒரு முடிவையும் யூனிவர்ஸ் வந்து ஓப்பனாக அப்பட்டமாக உங்களுக்கு தரப்போகிறாங்க. இனியுமே சும்மா அந்த வெயிட்டிங் ஜோனில் இருக்கிறேன், இந்த நபர்களுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன் அப்படின்னு காத்துட்ருக்காமல் உங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டம் என்ன அப்படின்றதுக்கு நகர்த்தப்படும். கொஞ்சம் கஷ்டம் தரக்கூடிய மாதிரி தான் இருக்கும் அப்படின்றாங்க. உங்களுடைய சுச்சுவேஷன்ஸ் இப்போ இந்த செகண்ட் பார்த்தாலும் நிறைய யோசனைகள் வந்து அதிகமாக இருக்கலாம். ஓவர் திங்க் வந்து ரொம்ப அதிகமாக பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போதைக்கு உங்களுக்குமே இந்த ரிலேஷன்ஷிப்பை காப்பாற்றி கொள்றதுக்கு என்ன ஒரு முடிவு அப்படின்னு தெரியாமல் இருக்கலாம். அல்லது உங்களுடைய பிரச்சனைக்கான ஒரு சரியான தீர்வு என்ன அப்படின்னு கூட தெரியலை அப்படின்ற ஒரு மனக்குழப்பத்தில் தான் நீங்கள் இந்த செகண்ட் வந்து இருந்து கொண்டிருக்கீங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா சொன்னல இந்த இடத்துல ஏதோ ஒரு நபர்களை விட்டு அவர்கள் விலக வேண்டியிருக்கு, ஏதாவது ஒரு விஷயத்தை கைவிடணும் அப்படின்னு. ஸோ அப்படி பார்க்க குயின் ஆஃப் பெண்டகல்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்க ஓகே, ஏதாவது ஒரு விஷயத்தை கைவிடும்போது அந்த இடத்துக்கு அதிகாரம் தரக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்துக்குள்ளே அந்த நபர்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஒன்று இந்த இடத்துல கைவிடணும் அப்படின்னு சொன்னது டிவைன் சொல்கிறாங்க. ஒன்று நீங்கள் அல்லது தேர்ட் பார்ட்டி ரெண்டு பேர்த்தில் ஒரு ஆளை வந்து இந்த நபர்கள் விட்டு விலகி வெளியில் வர போகிறாங்க. ஏன்னா ரொம்ப டார்க் எனர்ஜி அதிகமாக இருக்குது, கோழைத்தனமான முயற்சிகளை செய்கிறாங்க, கோழைத்தனமான பேச்சுகளுக்கு இதாகிறாங்க. ஸோ இவர்கள் ஒர்க் பண்ணுறாங்களா, ஃபினான்ஷியலாக சரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இப்போதைக்கு அதுவுமே கிடையாது. தான் வந்து எந்த ஒரு இடத்துலையுமே ஸ்ட்ராங் இல்லை, ரொம்ப வீக்காக இருக்கேன் அப்படின்ற ஒரு நிலைமையில தான் இருந்து கொண்டிருக்காங்க. உங்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய வாழ்க்கை அப்படின்னு ரெண்டு பொதுவான கார்ட்ஸ் நம்ம எடுத்து பார்க்கும்போது த ஹெர்மிட், மறைக்கப்பட்ட உண்மைகள் ரெண்டு பேர் சைட்லையுமே தெரிய வரப்போகுது. நீங்களாக இருக்கட்டும் உங்கள் பார்ட்னராக இருக்கட்டும் ரெண்டு பேர்த்துக்கும் தெரிய வரப்போகுது. ரெண்டு பேருமே அவர்களுடைய வாழ்க்கைக்கு எது சரியாக இருக்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகப்படியாக இருக்குது. தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துக்குள்ளே இருவருமே தள்ளப்பட்டு இருக்கிறீர்கள் அப்படின்ற மாதிரி டிவைன் சொல்கிறாங்க. ஸோ இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு பொருந்திருக்கு அப்படின்னா உங்களுடைய மன எண்ணங்கள் வந்து நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லலாம். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இனிமேல் பிரபஞ்ச மொழியில் 2 வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகும். ஒன்று பகலும் இன்னொன்று ஈவினிங்குமே அப்லோட் ஆகும். 2 வீடியோ. ஓகே, சப்போர்ட் பண்ணுங்க. இடைக்கு வந்து நான் நிறைய வீடியோ பண்ண போயிட்டேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து டைம் தெரியல, எந்த டைம் வந்து அப்டேட் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாமல் இருக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து தொடர்ந்துமே வீடியோ வந்து அப்டேட் ஆகும். ஸோ தொடர்ந்துமே பிரபஞ்ச மொழிக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க. அதே மாதிரி உங்களுடைய எண்ணங்களை வந்து தெரிவிங்க கமெண்ட்ஸில். ஓகே, ஸோ இதே போல் இன்னமும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர். உண்மையை உணர்த்தும் பிரபஞ்ச மொழிடா.